வணக்கம். நியூஸ் சேனல்லாம் யாருப்பா பார்க்குறா? இன்னைக்கு நியூஸ் சேனல்லாம் பார்க்காம எல்லாருமே கையில வந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸா தேடி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சூழ்நிலையிலயும், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நியூஸ் சேனல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா, புதுசா கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்து இன்னைக்கு வந்து ஆட்சி செய்திருக்கும் தாவேகா. இப்போ ஒரு புது நியூஸ் சேனல் வந்து தொடங்க போறாங்க. வி ஃபார் விக்ட்ரி அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வி ஃபார் வெற்றி அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட பெயரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். லோகோஸ்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம். அந்த லோகோ வேணா கூட வந்து போடுறோம். ஸோ இந்த ஒரு சேனல் வந்து வெகு சீக்கிரமே ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்புலேருந்து ஒரு சேனல் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் செஞ்சாலும், அதற்கான சாதகமான சூழ்நிலை அவங்களுக்கு அமையாததுனால, இன்னொரு பக்கம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, அதற்கான ஒரு தேவை தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அவங்களுக்கான அந்த சேனலை அக்வயர் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராட்பேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடையாக இருந்தது மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் உங்களுக்கு எது சாதகமாக இருந்துச்சுன்னா, எது பண்ணாலும் நியூஸு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு பப்ளிசிட்டி. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆப் ஒன்று ஏதோ தொடங்கியிருந்தாங்க. அது என்னென்னா வந்து ஷார்ட்ஸ்லேயே எல்லா காரியம் சொல்கிறாங்களாம். அந்த ஆப்பை தொடங்கினது எல்லாருக்குமே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வந்து நியூஸ் சேனல்ஸில் நாலா பக்கமும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, அது எல்லாத்தையும் காசு கொடுத்து அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து போட்டாங்க, நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ரொமோஷன். ஸோ இப்படி நம்ம நியூஸ் வந்து எங்களது போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சில பேர் இருக்கிறப்போ வந்து, இவங்க வெளில வந்தாலே நியூஸு, உட்கார்ந்த நியூஸு, படுத்தாலே நியூஸு அப்படிங்கிற மாதிரி வந்து தாவேகா மட்டும் இல்லாமல் ஆஃப்கோர்ஸ் விஜய் அவர்களை வந்து முற்றிலுமாக வந்து கவர் பண்ணுறதுக்காக, ஓகேப்பா அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் இருந்துச்சுங்கிறனால எல்லா நியூஸ் சேனலுமே வந்து போட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்கள வச்சு நையாண்டி பண்ணிகிட்டு இருந்த இந்த சன் நியூஸ் போன்ற செய்தி நிறுவனங்களும் ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்களை கவர் பண்ணிகிட்டே இருந்தால் சரி அவங்களுக்கு ஒரு லாபம், ட்ராக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ரேஜ் பைட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து முழுக்க முழுக்க தேடி வந்து அதை நியூஸாக எல்லாருமே பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு நியூஸ் சேனல் அப்படிங்கிறது தனியாக வந்து தேவைப்படாமல் இருந்துச்சு. ஆனாலும் அதில் ஒரு பிரச்சனை, நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாமே கவர் பண்ணாலும் இப்போ சன் டிவி எப்படி ஒரு அஜெண்டாவோட காட்டணும், அது மாதிரி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அவங்கள எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட ரீச் அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா ரீச் வந்து நடந்துச்சு. அதையும் தாண்டி சமூக வலைதளங்கள், விஜயோட ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நியூஸ் சேனலில் தேவையே இல்லை, எங்களுக்கு தேவையான பப்ளிசிட்டி ஆல்ரெடி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது இந்த வெற்றிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உணர்றாங்கன்னா, நிஜமாவே நம்மளுக்கு ஒரு நியூஸ் சேனல் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் இந்த வெற்றி நியூஸ் சேனல் அப்படிங்கிறது. நடுவில் இதுக்கு ஒரு புது சேனல் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற ஒரு சேனலை வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன மேட்டர்னா, உங்களுக்கு தெரியும் பல கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து சோஃபா போச்சு. சோஃபா போனதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போனார். அப்படி எல்லா கட்சியும் போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்காம வந்து யாரெல்லாம் பிரிஞ்சு வந்தாங்களோ, அதாவது உதாரணத்துக்கு சி வி சண்முகம், அப்போது வந்த வேலுமணி, இந்த மாதிரி நிறைய நபர்கள்லாம் போயிட்டு வந்து சந்தித்து பூங்கொத்து வாங்கி பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு சால்வை வாங்கினார்ல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த ஆட்சியில் அமைச்சரவையில் வந்து பங்கு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் சி வி சண்முகம் அவர் நிர்வகிச்சுட்டு இருக்க நியூஸ் ஜே, நிறைய பேருக்கு வந்து தெரியாது, நியூஸ் ஜே அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய இப்போதைய சேனல் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நியூஸ் ஜே அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சுட்டு இருக்கிறது சி வி சண்முகம் அவருடைய சகோதரன் தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் கப்பல் வந்து தாவேகாவை நோக்கி திரும்பினோன்னே, ஓகே சி வி சண்முகம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டார் டெல்லியிலேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவை மட்டும் இல்லாமல் ஒரு மினிஸ்டராக மாதிரி ஏடிஎம்கே அமைச்சரவையில் ஒரு பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்லையும் எடுத்துகிட்டு வந்தார்னா ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். நியூஸ் ஜேவை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேகாக்கு உண்டான பெயர் மாற்றி ஒரு நியூஸ் சேனலாக வந்து மாற்றிக்கலாம், ஏற்கனவே ப்ராட்பேண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுறது. அப்படியும் ஒரு ப்ரொப்போசல் வச்சாங்கன்னு. ஆனால் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சொதப்பிச்சு. யாரெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்தாங்களோ சில பேர் போயிட்டு திருப்பி எடப்பாடி பழனிசாமி கூட ஒட்டிக்கிட்டாங்க. இப்போ சி வி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து பாசிட்டிவில் இருக்கார். ஸோ இந்த விஷயம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் மேலும் பல முயற்சிகளை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது சேனல் தொடங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஏன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, சமீபத்தில் நன்றி தெரிவிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் போயிட்டு அந்த ஸ்பீச்லாம் கூட பண்ணியிருந்தார்ல, கோர்ட்லாம் பற்றி கூட பேசியிருப்பார். ஒரு உள்ளரங்கில் ஒரு 5000 பேருக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தப்போ அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. செய்தியாளர்களை ஊடகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுக்கி ரொம்ப தள்ளி ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி ஒரு இடத்துல கொடுத்து வந்து, அதுவும் பார்த்திங்கன்னா டீசெண்டான இடம் தான், பட் அந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி இங்கேருந்து இங்கே நியூஸ் சேகரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உள்ளே யாரையும் வந்து பெருசாக விடலை, அப்டேட்ஸ் வந்து தெரியவே இல்லை அப்படின்றதுனால அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா,
மீடியாவை தாவேக்கா வந்து இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வந்து மீடியா வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவும் பாதகமாகவும் பண்ணக்கூடிய ஒரு டபுள் எட்ஜ் வேர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மீடியாவில் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நம்மளால் அது வந்து பார்த்திங்கன்னா நினச்சி ஏன் பரிதாபப்பட முடியல அப்படின்னா, பெரும்பான்மையான நியூஸ் சேனல்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியலைஸான நியூஸு, சீப்பான நியூஸ் போடுறது, சரி உங்களுக்கு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திமுக காலகட்டத்தில் பெரும்பாலான நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சொம்படிச்சிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது இப்படியே போனால் வந்து தாவேக்காக்கு நல்லது இல்லை. ஏன்னா என்றைக்குமே மீடியா அப்படிங்கிறது தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மக்கள்கிட்ட ஒரு அஜெண்டாவை கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு வகையில் உங்களோட கட்சியும் வந்து பாதிக்கலாம். அப்படிங்கிறனால இப்படியே ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எந்த நியூஸாக இருந்தாலும், எந்த ஃபூட்டேஜாக இருந்தாலும், விஜய் அவர்களை பற்றி எந்த ஒரு கவரேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக ஒரு நியூஸ் சேனல் மூலயமா அவங்களுடைய அந்த சீன்ஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஃபூட்டேஜ், ஸ்பெஷல் ஃபூட்டேஜ்லாம் வந்து வெற்றி டிவிக்கு தான் வந்து போகும். மற்ற ஃபூட்டேஜஸ்லாம் வந்து மற்ற நியூஸ் சேனல் போகும். அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுதப்படாத ஒரு நியதியாக இருக்கும். இப்போ எப்படி கலைஞர் டிவி, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஜெயா டிவி, பிரத்யேகமாக அவங்க பின்னாடியே கவர் பண்ணிட்டு போவாங்க. அவங்ககிட்ட நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சேனலாக இது இருக்கும். முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கோட ப்ரொபகேண்டா அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். யாருக்கெல்லாம் விஜய் அவர்களை பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் வந்து தாவேக்கா வெறியர்களோ, முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? ரைட்டு. இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்களுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு யூடியூப் சேனலாக சொல்கிறேன். நியூஸ் சேனல் அப்படிங்கிறது அந்த டிஆர்பி, நம்ம ப்ராட்பேண்ட் அதை விட்டுருங்க. பட் யூடியூப் மூலிமா ஈட்டக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது கடந்த 2.5 மாதங்களாக வந்து எப்படி சொல்கிறது, பீக் அடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மீறி எங்கேயோ போயிடுச்சு எதிர்பாராத வகையில் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ஒரு ஆவரேஜான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2,000 $3,000 வரைக்கும் சம்பாதிப்பாங்க. ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் கிரியேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் ட்ரெண்டிங்கில் மில்லியன்ஸில் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா $7,000 to $8,000 வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் சேனல் மாதிரி இருக்கிற நிறுவனங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நல்ல நிறைய நியூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு $9,000 $10,000 வரைக்கும் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த 2.5 மாதங்கள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா May 4 ரிசல்ட் வந்ததில்ல, ரிசல்ட் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து கவர்னர் மாளிகைக்கு போகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வெளில வருது, இந்த மாதிரி ஒரு 10-20 நாள் அந்த மே மாதத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலுக்கும் வந்து செம்ம லாபம். ஏன்னா நீங்கள் எது போட்டாலும் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற நம்மளோட தமிழர்கள் அண்டை மாநிலத்திலாம் கூட வந்து தமிழ் நியூஸ் பார்த்தா இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸையும் லைவ் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல், ஏன்னா அவங்களோட டிஆர்பி தான் ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் மெனக்கெட்டு அந்த ஒரு நல்ல நியூஸ் தரேன், ஜென்ரல் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு நான் வந்து தரேன், அதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட இந்த நியூஸ் சேனலோட அந்த நரேஷன், அதோட மசாலா தடவி கொடுக்கக்கூடிய விதத்தினால வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் எங்கேயோ இருக்காங்க. அவங்க வந்து $30,000 வந்து மேலே மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீஜனல் நியூஸ் சேனலோட யூடியூப் தளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வருமானம். அவங்களுக்குலாம் என்ன ஒரே சந்தோஷம்னா, சரி சீமான் வருவார், எதாவது பேட்டி கொடுப்பாரு, ஸ்டாலின் வருவார், போகிறது வரதை காட்டுவோம், விஜய் எப்போயோ ஒரு வாட்டி பனையூர்லேருந்து வெளில வந்துட்டார், இனிமேல் வந்து நம்மளுக்கு அடுத்த 5 வருஷம் சும்மா கொள்ளை குத்து தான். ஏன்னா தினம் தினம் முதல்வர் கோட் சுட்டு போடுவார், வெளில வருவார், போவார், நம்ம அதை சும்மா கவர் பண்ணிட்டே இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, நம்மளோட அஜெண்டா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துடலாம், ஆடு வரலன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி சந்தோஷத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காலேருந்து ஒரு நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி கூட எல்லா நியூஸ் சேனலும் விஜய் அவர்களோட செய்தியை வந்து போடுவாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க கூட. எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வெற்றி நியூஸ் சேனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எது எப்படியோ இவ்வளோ ஸ்கை ஹையில் அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது தொடர்ந்து வரலனா கூட செத்து போயிருந்த நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் யூடியூப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கிய காரணம். ஏன்னா சினிமாவில் பாடல்களில் என்றைக்கோ ஒரு வாட்டி வெளில வந்தா அப்படின்னு விஜய் அவர்களை பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி முதல்வரை அவர் வழியெல்லாம் தினம் தினம் அவரும் வந்து முகத்தை காட்ட வேண்டியிருக்கு, மக்களும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரே அவென்யூவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த தளத்தில் விஜய் அவர்களை பார்க்கவே இல்லையே ஒரு நாள் அதிகமாக, பட் அந்த தளத்தை வந்து டெய்லி அவரை பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ செத்து போக வேண்டிய நியூஸ் சேனலுக்குலாம் வந்து உயிர் பெற்று இருக்கிறார்கள். அதுவும் யூடியூப் தளத்தின் மூலயமா அவங்களுடைய கம்பெனிக்கு வாடகை கட்டுறது, எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுக்கறது, ஆடை முழுக்க நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் போயிருந்து கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு.
இதுலேயும் இன்னொரு பிரச்சனை நடந்தால் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன புதிய பரம்பரை அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த சேனல் வந்து பேக்கேஜ்லாம் வாங்கிட்டு விஜய் அவர்களுக்காக வந்து ரொம்ப சாதகமாக நிறைய விஷயங்கள் நியூஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு ரிஃப்ட் ஏற்பட்டிருக்கு போல். கேபிளில் திமுக பண்ணும் தெரியுமா, அவங்களுக்கு பிடிக்காத சேனல்லாம் லாஸ்ட்டில் தள்ளி விட்டுற மாதிரி லாஸ்ட்டில் வந்து தள்ளி விடப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எதாச்சியாக நடந்ததா அவங்க தரப்புல இருந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பரம்பரை சேனல் ரொம்ப ஒரு மாதிரி வந்து அப்செட்டில் இருக்காங்க அப்படின்ற வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா திமுகவுக்கும் தாவிகாவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா நியூஸ் சேனலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து நடத்தணும். அதில் வந்து தலையிடுறது மட்டும் இல்லாமல் உங்களை ஒழிச்சு விட்டணும் அப்படிங்கிறதுக்காக பழைய திமுக டெக்னிக்கை, அந்த கேபிள் டெக்னிக்கை தயவுசெய்து வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் இதெல்லாம் வந்து திரும்பியும் நம்மளுக்கே வந்து பேக்லாஷாக முடியும் அப்படிங்கிறத தாவிகாவினர் சிந்திக்க வேண்டும். எனவே புது நியூஸ் சேனல் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ந்து இந்த பூம் வந்து அடுத்த 4.5 வருஷமும் நியூஸ் சேனல்ஸுக்கு இருக்குமா, 5 வருஷமும் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். நன்றி.